வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கருப்பு பல்சர் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பிளாக் பல்சர் வாங்குறாரு. அந்த பல்சர் பைக் எப்போ நம்ம ஹீரோ கைக்கு வந்துச்சோ அப்பத்துலேருந்து நம்ம ஹீரோடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. எஸ், நம்ம ஹீரோ எப்பெல்லாம் அந்த பைக் எடுத்து ஓட்டுறாரோ அப்போல்லாம் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ராத்திரி ஆனால் அந்த பைக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. லைட்ஸ் எல்லாமே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. அந்த பல்சருக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் புகுந்திருக்கு. அதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ அந்த பல்சருக்குள்ள ஒளிஞ்சிருக்கா அந்த மர்மம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில இந்த அமானுஷ பல்சர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாரு, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த கருப்பு பல்சர். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே மதுரையில் செல்வம்ன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரியில் ஒரு ஜல்லிக்கட்டு காலை அவனை துரத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு கனவு காண்றான். அந்த கனவுல இருந்து அவன் கண்மூழ்ச்சி எந்திரிச்சதும் அவன் காது கிட்ட யாரோ பயங்கரமா பைக்கை முறுக்கிற மாதிரியும் அண்ட் அவன் கனவுல வந்து அந்த ஜல்லிக்கட்டு காலை இவன் காது கிட்ட வந்து பயங்கரமா கத்துற மாதிரி இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறான்ல, இவன் தாங்க இந்த படத்துடைய மெயின் வில்லன். இவன் பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கான். அந்த சம்பவத்தோடைய விளைவாக தான் இவனால சரியா தூங்க முடியாம ராத்திரில அது கனவை வந்து இவனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸோட இவன் எந்திரிச்சதும் இவனை பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்து மன்சூர் அலிகான் வந்திருக்காரு. இந்த படத்தில் மன்சூர் அலிகானுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். சென்னையில் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ சின்ன சின்ன கட்டா பஞ்சாயத்து இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மதுரையில் இருக்க செல்வம்மை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. செல்வம் மன்சூர் அலிகான் கூட பிசினஸ் டீலிங் வச்சிருக்கான் போல. மன்சூர் அலிகான் வந்ததுமே செல்வம் வீட்டுக்கு வெளியில ஒரு பிளாக் கலர் பல்சர் இருக்கு. இந்த பல்சரை நீங்க சென்னைக்கு எடுத்துட்டு போயிடுங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் கொடுக்க, மன்சூர் அலிகானும் சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அந்த பிளாக் பல்சரை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. அப்படியே இப்போ கதை சென்னைக்கு டிராவல் ஆகுது. சென்னையில அக்வா ஃபில்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இன்ட்ரோ காட்டும்போது சும்மா மாசா ஏதாவது ஒரு சூப்பர் பைக்கோட வருவார்னு பார்த்தா சாதாரண ஒரு எக்ஸல்ல என்ட்ரி கொடுக்குறாருல. எஸ், இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாப்புல. ஆனா இவரை கொல்றதுக்காக பின்னாடியே ஒரு ஆட்டோல சில கேங் துரத்திக்கிட்டு இருக்கு. தன்னை அந்த ஆட்டோல வரவங்க கொல்லதான் வராங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆட்டோல இருக்க அந்த கேங் வேற யாரும் இல்லைங்க, மன்சூர் அலிகானோட கேங். தொழில் ரீதியில மன்சூர் அலிகான் நம்ம ஹீரோ போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதுல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி ஹீரோடைய லைஃப் ஒரு பக்கம் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி மேரிட். ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம்னா அது இவருடைய தங்கச்சி மட்டும்தான். தங்கச்சி இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க. எஸ், அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களாம். அதை கேட்டதும் நம்ம ஹீரோ பயங்கர ஹாப்பியா இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோக்கும் ஒரு பக்கம் மேட்ரிமோனில பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இப்போ ஒரு ப்ரொஃபைலை பார்த்து ஓகே பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களும் வீட்டுல ஆல்ரெடி அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுல அவங்கள பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு 3 பேர் அட் டைம்ல வந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டு ஹீரோயின் ஹீரோடைய ப்ரொஃபைலுக்கு தான் லைக் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிராரு. சரி ஓகே, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி பேச 2 பேரும் காமனா ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஃபோன் கால்ல பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது எக்ஸல்ல போனா நல்லா இருக்காது, ஏதாவது நல்ல வண்டியில போகணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க, அப்படி ஐடியா கொடுத்தா அவன் ஃப்ரெண்டு கிட்ட புல்லட் பைக் இருக்கு. ஐடியா கொடுத்தல உன் வண்டியை கொடு, எடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய வண்டியை எடுத்துட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக அந்த காஃபி ஷாப் போறாரு. அப்படி அந்த காஃபி ஷாப் போனதும் ஃபோன் கால்லே பேசிட்டு இருந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் டேட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வெளியில எங்கேயாச்சும் போகலாம், உங்ககிட்ட தான் புல்லட் பைக் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோ ஆக்சுவலா அது என்னுடைய பைக் கிடையாது, அது என் ஃப்ரெண்டோடைய பைக், என் பைக் பிளாக் பல்சர், அது நான் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் வண்டி வந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போயிடறாங்க. ஆஹா, நம்ம கிட்ட எக்ஸல் இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு என்கிட்ட பிளாக் பல்சர் இருக்குன்ற மாதிரி ஹீரோ போய் சொல்லிட்டாருல. அது அவரை பயங்கரமா உறுத்த ஆரம்பிக்குது. அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, நான் யாழ் கிட்ட ஒரு போய் சொல்லிட்டேன், என்கிட்ட பல்சர் இருக்குன்னு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் வீக் வெளில போலாம் சொல்லியிருக்கா, இப்போ நான் அந்த பல்சருக்கு எங்கடா போறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல,
டேய் இது ஒரு சாதாரண பொய் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, நீ சொன்ன அந்த பொய்யை உண்மையாகிட வேண்டியதுதான், உனக்கு ஒரு பிளாக் கலர் பல்ஸை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கையில் இருக்க சேவிங்ஸ் எல்லாம் வச்சு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பிளாக் கலர் பல்சர் வாங்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இப்படி ஹீரோ வண்டி வாங்க தேடிக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மன்சூர் அலிகானுடைய குடோன் தான் காட்டுறாங்க. அந்த குடோன்ல படத்துடைய ஆரம்பத்துல மன்சூர் அலிகான் மதுரையில இருந்து செல்வத்தோடைய அந்த பிளாக் கலர் பல்சர் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த பல்சர் அந்த குடோன்ல தான் இருக்கு. ராத்திரியில ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படி ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ரேஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த குடோன்ல வேலை பார்க்குறவன் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு வந்து இந்த வண்டி என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கிட்ட போயிட்டு அந்த வண்டி ஆஃப் பண்ணுறான். அப்படி ஆஃப் ஆனாலும் அது திரும்பவும் ஆன் ஆகிடுது. என்னடா இது ஆஃப் ஆனாலும் திரும்ப ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண பார்க்குறான். ஆனால் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பயங்கரமாக உரும்பிக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் புகுதுட்டு இருக்க மாதிரி ஆளே இல்லைனாலும் கூட அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி வேகமாக வந்து மன்சூர் அலிகான் ஆளை போட்டு பொழந்து அடிச்சு ஓரம் தள்ளி கடைசியில உயிரே இல்லாத அந்த வண்டி ஏதோ உயிர் வந்த மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா மாறி அந்த நபரை அடிச்சே கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில விஷயம் கேள்விப்பட்டு மன்சூர் அலிகான் போலீஸை வர வைக்கிறாரு. போலீஸ்காரங்க வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா இறந்து போன அந்த நபருடைய உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயங்கள், ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா அந்த நபரை கொலை பண்ணது அந்த பிளாக் பல்சர். அந்த பல்சருக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. அந்த பல்சர் எப்ப இந்த குடோனுக்கு வந்துச்சோ அப்பத்துல இருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை மன்சூர் அலிகான் புரிஞ்சுக்கிறாரு. இதனால தான் செல்வம் மதுரையிலேருந்து இவர் கையில் கொடுத்து அமிச்சிட்டாரு போல. ஸோ இப்போ இந்த பல்சரை யார் தலையில காட்டுறது அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவும் செகண்ட் ஹேண்ட்ல பிளாக் பல்சர் தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோவை கூட்டிட்டு ஒரு கடையில் பல்சர் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போன இடத்துல பிளாக்கு பதிலாக ப்ளூ கலர் பல்சர் தான் இருக்கு. டேய் அட்ஜஸ்ட் பண்ணி இதே வாங்கிக்கோடா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட் சொல்ல, இல்லடா என் ஆள்கிட்ட என்கிட்ட கருப்பு பல்சர் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு பிளாக் பல்சர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்போ அந்த கடையில் இருக்கவன் ஆனால் உங்களுக்கு பிளாக் கலர் பல்சர் தானே வேணும், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போங்க, அங்கே அவர்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, நான் வண்டியை செக் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, போயிட்டு அந்த வண்டியை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த அட்ரஸை கொடுத்து அனுப்ப அவன் கொடுத்த அட்ரஸ் வேற யாரும் இல்லைங்க, மன்சூர் அலிகானோட குடோனு தான். ஹீரோடைய ஃப்ரெண்டும் நேரா இப்போ மன்சூர் அலிகானை போய் மீட் பண்றாரு. என்ன கொடுமைனா கொஞ்ச நாளாவே இந்த மன்சூர் அலிகான் நம்ம ஹீரோவை போடுறதுல தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பிசினஸ் ரீதியா ஹீரோ ரொம்ப டஃப் கொடுக்கறதுனால இவனுடைய கதையை முடிச்சிட்டா நாம பிசினஸை ஃப்ரீயா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சிடென்ட்ல ஹீரோடைய கதையை முடிக்கிறதுக்காக இவரும் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் தெரியாத நம்ம ஹீரோ அதே மன்சூர் அலிகான் கிட்ட போயிட்டு, ஆனா உங்ககிட்ட ஒரு பிளாக் கலர் பல்சர் இருக்காமே கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஆஹா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, அந்த பல்சரையும் இவனுக்கு வித்த மாதிரி ஆயிடும், அந்த பல்சர் கையில இவனுக்கு சாவு வந்துடும். அதனால மன்சூர் அலிகான் பாதி ரேட்டுக்கு அந்த பிளாக் கலர் பல்சரை ஹீரோக்கு வித்துடுறாரு. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படியே அந்த வண்டி நம்ம ஹீரோ கைக்கு வந்ததுமே அடுத்த நாளே ஹீரோனுக்கு கால் பண்ணி டேட்டிங் போகிறதுக்கு ரெடியாமா, வண்டி ரெடியா வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அப்படியே ஒரு அழகான மாண்டேஜ் சாங். அந்த சாங் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பைக்ல வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் அந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோயின் கூட வண்டியில் போயிட்டே இருக்கும்போது கண்ணு தெரியாமல் ஆயிடுது. ஹீரோக்கு அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலைங்க. நடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு தெரியாமல் போனதில் அப்படியே இப்போ வண்டி அந்த ஸ்பாட்டில் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி அடித்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். அந்த கருப்பு பல்சர் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி அடிச்சிடுது. ரெண்டு பேரும் அப்படியே இப்போ ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் இந்த கருப்பு பல்சர் ஹீரோடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத செகண்ட் ஹாஃப்ல சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நல்ல வேலை ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் பெருசா எந்த ஒரு அடியும் இல்ல, சின்ன காயத்தோட உயிர் தப்பிச்சிடறாங்க. ஹீரோயின் தங்கச்சி வந்து எப்படின்னு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்க, நான் கரெக்டாக தான் ஓடிட்டு வந்தேன், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண் அப்படியே இருட்டிட்டு வந்து அப்படியே ரெண்டு பேரும் வண்டியிலேருந்து விழுந்துட்டோம், என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய பார்க்கிங்ல தான் இவருடைய அந்த பிளாக் பல்சரை பார்க் பண்ணி வச்சிருக்காரு. நைட் டைம் அந்த ஹோல் அபார்ட்மெண்ட்டே அமைதியா இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீரோவுடைய வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ரேஸ் ஆகிற அந்த சத்தம் கேட்டதும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற செக்யூரிட்டி எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. ஏன்னா இது இந்த வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஆஃப் பண்ண போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பல்சர் இப்போ அப்படியே அந்த செக்யூரிட்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது.
அந்த செக்யூரிட்டிக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. என்னடா இது, வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு அப்பார்ட்மெண்ட்டில் தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கண் முழிச்சிடறாரு. அப்படி கண் முழிச்சு அவர் விண்டோ வழியை எட்டி பார்க்கும்போது கீழே இவருடைய அந்த பிளாக் பல்சர் அந்த செக்யூரிட்டியை துரத்திக்கிட்டு போகிற மாதிரி பார்க்குறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கில் உறைஞ்சு போயிறாரு. ஏன்னா இவருடைய பிளாக் பல்சரில் ஏதோ ஒரு அமானுஷம் புகுந்துருக்கு. அதுதான் ராத்திரி ஆனதும் அந்த வண்டியை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி யாரையாவது கொலை பண்ண சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த செக்யூரிட்டி அந்த பிளாக் பல்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ஆனால் அந்த பல்சர் விடாமல் துரத்திக்கிட்டே வந்து அவர் மேலே மோதி அவரை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அப்போ டைமிங்கில் ரோட்டு வழியாக போயிட்டுருக்க ஒரு மர்ம நபர், இவர் பார்க்க ஏதோ ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு. அந்த சாமியார் அந்த பல்சரை பார்த்ததும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறத அவரால் ஃபீல் பண்ண முடியுது. உடனே அந்த சாமியார் அந்த வண்டி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு விபூதியை தூக்கி அடிக்கிறாரு. அந்த விபூதியை அடித்த உடனே தான் அந்த வண்டியும் அப்படியே லைட்டாக ஆஃப் ஆகுது. ஒரு வழியாக அந்த செக்யூரிட்டியோட உயிரை இவர் காப்பாற்றுறாரு. அப்படி காப்பாற்றி விட்டு அந்த பல்சரை பார்த்து, நீ உள்ளதா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன காரியத்துக்காக இங்கே வந்தியோ அது கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் அந்த பல்சரை பார்த்து பேசிட்டு போறாரு. இப்படி இந்த சாமியார் அந்த பிளாக் பல்சரை பார்த்து பேசிட்டு போகிறத மேலே இருந்து நம்ம ஹீரோ வேற பார்க்குறாரு. ஸோ ஹீரோக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இது சாதாரண பிளாக் பல்சர் கிடையாது, இந்த பல்சருக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் ஒளிஞ்சிருக்கு, இதனால தான் நம்ம ஆக்சிடென்ட் ஆனோம், இதுக்கப்புறம் நம்ம இந்த வண்டியை தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த நாள் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து, டேய் என் வண்டியை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன், என் ஒய்ஃப் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கா, அவளை போயிட்டு நான் பிக்கப் பண்ணோம், உன்னுடைய வண்டியை கொடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து கேட்க ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டேய் அந்த வண்டி வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ எடுத்து சொல்கிறான். ஆனால் ஃப்ரெண்டு கேட்க மாட்டான். டே அன்னைக்கு நீ கேட்டதுமே வண்டி கொடுத்தல, ஒழுங்காக வண்டி கொடுறான் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டமாக வாங்கிட்டு போகிறான். அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வண்டி ஸ்டாப் ஆகிடுது. இவன் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செக் பண்ணி பார்த்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு பங்கில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்ப ஒய்ஃப் ஏற்றினதும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒய்ஃப் கீழே இறங்கினா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த வண்டியில் யாராவது ஜோடியாக போனால் தான் வண்டி கோளாறு கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் அப்படியே சமாளித்து தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டேய் உன் வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, யாரையாவது பின் சீட்டில் ஆள் ஏற்றினாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது, இதை தானடா நானும் முன்னாடியே சொன்னேன், அந்த வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குடா, நேற்று நைட்டு என்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்றவ நம்ம ஹீரோ அந்த பைக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிறது, கொலை பண்ண முயற்சி பண்ணுறது, இது அத்தனையுமே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, ஏண்டா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வண்டி வாங்கிட்டே போயிருக்க மாட்டேன்ல, சரி என்னடா பண்ணலாம், இந்த பல்சர் வந்ததுலேருந்து தான் உன் லைஃப்பில் ஒரு மாதிரி பிரச்சனையாக போயிட்டுருக்கு, பேசாமல் இந்த வண்டியை யார்கிட்ட வாங்கணுமோ அவரு கையிலே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த பிளாக் பல்சர் எடுத்துகிட்டு நேராக மன்சூர் அலிகான்கிட்ட போனால் அந்த ஆள் நம்ம ஹீரோவை பார்த்ததும் இவன் எதுக்காக வந்திருக்கான்றதை கணிச்சிடறாப்புல. என்னடா அந்த வண்டியை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா, வாய்ப்பே இல்லை, அது வித்தது தான், அவனை ஓடிவிடு இல்லைன்னா மூஞ்சில் பூரா விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் நம்ம ஹீரோவை கலாய்ச்சி அமுச்சு விட்டுறாரு. வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ திரும்ப அந்த வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. அந்த பல்சர் நம்ம ஹீரோடைய லைஃப்ல வந்ததுலேருந்தே எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம அந்த வண்டியை தொடாம இவர் பாட்டுன்னு இவருடைய எக்ஸல் எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் வேலைலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இவருடைய பல்சரை காணோம், எங்க போச்சுன்னே தெரியல, இவருடைய வண்டி யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே இவருடைய தங்கச்சிக்கு கால் பண்ணா, இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட், ஹீரோடைய வண்டி வீட்டுல சும்மா இருக்கிறதுனால ஹீரோடைய தங்கச்சியும் அவரோட ஹஸ்பண்டும் அந்த வண்டி எடுத்துட்டு வெளில போயிருக்காங்களாம். அவ்வளோதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு, நீங்க எங்க இருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த வண்டியில போகாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் தங்கச்சி கூட காலில் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு டமால்னு ஒரு சத்தம். எஸ், அவங்க 2 பேரும் அந்த வண்டியில போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹீரோடைய தங்கச்சி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. ஏதாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு இருக்காப்புல. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் கால், நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ பயந்து உளுந்து அடிச்சுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே ஸ்டேஷனில் இவருடைய தங்கச்சி ஹஸ்பண்டும் நல்லபடியாக இருக்காங்க, பெருசாக எந்த ஒரு அடியும் இல்லை. ஆக்சிடென்ட் ஆனதும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க போல. அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. ஹீரோவை கூப்பிட்டு உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ தன்னுடைய பேர் தசரதன் சொல்ல, இல்லை உங்கள் பேர் தசரதன் கிடையாது, உங்களுடைய பேர் கருப்பன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போலீஸ்காரன் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா. என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் மதுரையில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு பந்தோபஸ்துக்காக போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல அந்த ஊரே கட்டி ஆண்டுட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தான் இந்த செல்வம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு வில்லனை பார்த்தோம்ல, அவன் தான் அந்த ஊர்லேயே பெரிய கையா இருக்கான். அண்ட் அவனுடைய காலையை யாராலையுமே அடக்க முடியாத லெவலில் பயங்கரமாக தயார் பண்ணியிருக்கான்.
நடந்துட்டு இருக்க அந்த ஜல்லிக்கட்டுல இந்த செல்வம் ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறான். என் காலை அடக்கிறவனுக்கு ஒரு கருப்பு பல்சர் இனாமா கிடைக்கும், ஆனா உங்களால என் காலைய தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கர தெனாவட்டா பேச மாடுபிடி வீரர்கள் எப்படியாச்சும் அவன் காலையை அடக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒருத்தரால கூட இவனுடைய காலையை டச் கூட பண்ண முடியல. அந்த ஒரு தெனாவட்ல இந்த செல்வம் ஓவரா பேசிட்டு இருக்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான் கருப்பன்ன்ற பேர்ல. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவே தான். எஸ், ஹீரோ மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் அந்த ஊர்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருக்காரு. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஜல்லிக்கட்டுல இந்த செல்வம் ஓவரா பேசியிருக்கான். என் காலை அடக்கணும்னா அதுக்கு ஒரு மாவீரம் பிறந்துதான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேச அப்ப அந்த இடத்துல நம்ம கருப்பை என்ட்ரி கொடுத்து எப்போ அந்த வீரம் பிறந்தாச்சு, இன்னைக்கும் மாடை நான் எப்படி அடக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவன் சவால் விட்டு அந்த களத்துல இறங்கி யாராலையுமே அடக்க முடியாம பயங்கர திமிரா சுத்திட்டு இருந்த இந்த செல்வத்துடைய காலைய கருப்பன் ஈஸியா அடக்கிறாரு. அப்படி அடக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் தென்னாவட்டா பேசி இந்த செல்வத்தை டோட்டலா அந்த கூட்டத்துக்கு மத்தியில வச்சு அசிங்கப்படுத்தி ஆஃப் பண்ணிடுறாரு. கடைசியா அந்த போட்டியில செல்வத்துடைய காலையை அடக்கிறதுனால கருப்பனுக்கு அந்த பிளாக் கலர் பல்சர் பிரைஸாவும் கிடைக்குது. அவ்வளவுதாங்க. பல்சர் இவர் கைக்கு வந்ததும் கருப்பன் தான் ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த பைக்ல அன்னைக்கு நைட் ஜாலியா ஒரு ரைட் போயிட்டு இருக்காரு. அப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கருப்பனை யாரோ பயங்கரமா தாக்குறாங்க. அவ்வளவுதாங்க. இவர் வண்டியோட கீழே விழ கண்முழிச்சு பார்க்கும்போது கருப்பனோட ஒய்ஃப் ரெண்டு பேரையுமே அந்த செல்வம் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்படி கட்டி போட்டு அடிச்சு, ஏண்டா நீ எல்லாம் என் மாடை அடக்கிட்டு போயிடுவ, நாங்க வேடிக்கை பார்ப்போமா, என் காலை அடக்குனா என்ன ஆகுன்றத இந்த ஊர் நாளைக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கொடூரமான செல்வம் பாரபட்சமே பார்க்காம கருப்பனோட ஒய்ஃப் ரெண்டு பேரையுமே அடிச்சே கொள்றான். அப்படி இவங்க அடிக்க அந்த ரத்தம் கருப்பன் ஜெயிச்சா அந்த கருப்பு பல்சர் மேல அடிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசியா கருப்பன் ஒய்ஃபையும் இந்த வில்லன் அடிச்சே கொன்னதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு போட்டியில தோத்து போன தன்னுடைய காலையும் இந்த செல்வம் விட்டு வைக்கல, அதையும் ராடாலே அடிக்கிறான். அப்படி அடிச்சு துடிக்க வாயிலா அந்த ஜீவனை அடிச்சு கொல்லும் போது அதோடைய ரத்தமும் அந்த கருப்பு பல்சர் மேல அடிக்குது. கடைசி அந்த செல்வம் அந்த காளையும் அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் கருப்பனுடைய ஆன்மாவும் அந்த காளையோட ஆன்மாவும் அந்த வண்டிக்குள்ள போய் புகுந்துடுது. இந்த விஷயம் செல்வத்துக்கு சுத்தமா அப்போ தெரியல. ஆனா நாள் ஆக ராத்திரி ஆனா அவனால சரியா தூங்க முடியல. அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கான். அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ண அந்த மிகப்பெரிய பாவச் செயல். போட்டியில தோத்துக்காக 3 உயிரை கொன்னால அந்த உயிரெல்லாம் அந்த கருப்பு பல்சருக்குள்ள புகுந்துட்டு இவனை போட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. வேற வழியே இல்லாம தான் அந்த கருப்பு பல்சரை மன்சூர் அலிகான் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பான். இப்படி இந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, உன்னை தேடி அந்த செல்வம் கண்டிப்பா சென்னைக்கு வருவான், ஏன்னா நீ பார்க்க அப்படியே கருப்பன் மாதிரியே இருக்கல, எதுக்கும் நீ தயாராரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணி அனுப்புறாரு. இந்த பிளாக் பல்சருக்கு பின்னாடி இப்படி ஒரு சோக கதை இருக்கான்றத அந்த நைட் தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் முதலில் இருக்க அந்த செல்வம் அவனால சரியா தூங்க முடியல. சோ இதை பத்தி சாமியார் கிட்ட போய் சொல்ல, உனக்கு ராத்திரியில் நிம்மதியான தூக்கம் வேணும்னா நீ ஒரு வாயிலா ஜீவனை கொன்னல, அப்படியே புதைச்சிருக்கீங்க, அதை எடுத்து நீ எரிச்சாதான் உன்னால நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் சாமியார் சொல்லியிருக்காரு போல. சோ அந்த ராத்திரியே இந்த செல்வம் ஆளுங்களை வச்சு இவன் கொலை பண்ண அந்த காலை அதை புதைச்ச இடத்துல இருந்து அதை தோண்டி எடுத்து அதோடைய எலும்புகளை மொத்தமா எரிச்சு விடுறான். கொலை பண்ண காலையை எரிச்சா மட்டும் பார்த்தாது, அப்ப அங்க இருந்த அந்த கருப்பு பல்சர் அதுக்குள்ளதான் நீ கொலை பண்ணவங்களுடைய ஆன்மா பூந்து இருக்கு, அதையும் தேடி கண்டுபிடிச்சி மொத்தமா கொளுத்தி விட்டா மட்டும்தான் உன்னால நிம்மதியா உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்ல, உடனே இந்த செல்வம் சென்னையில் இருக்க மன்சூர் அலிகான் கால் பண்ணி எனக்கு உடனடியாக அந்த கருப்பு பல்சர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, யோ அதை நான் ஆல்ரெடி ஒருத்தனுக்கு வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் சொல்ல, சரி ஓகே யார்கிட்ட வித்தியோ நான் அவங்ககிட்ட இருந்து வந்து அந்த வண்டியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த செல்வம் ஆளுங்களை கூட்டிட்டு அந்த கருப்பு பல்சரை எரிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்துட்டு இருக்கான். பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கருப்பு பல்சருக்குள்ள ஆன்மாக்கள் புகுந்துருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு சாமியாரை சந்திக்க போயிருக்கான். அந்த சாமியார் வேற யாரும் இல்லைங்க, 2 நாள் முன்னாடி செக்யூரிட்டி ஒரு உயிருக்கு ஆபத்தில் இருக்கும்போது ஒரு சாமியார் குறுக்க வந்து காப்பாற்றி இருப்பார்ல, அந்த சாமியார் இருக்கக்கூடிய தர்காவுக்கு தான் போயிருக்கான். அங்கே போனதும் அந்த சாமியார் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, வாப்பா நீ வரும்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவன் வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்மக்கள் அவ்வளோ சீக்கிரம் போகாது, அதுங்க உன்கிட்ட வந்ததுக்கான காரணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைவேற போகுது, அது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு மலம் அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த பல்சரை தேடிக்கிட்டு இந்த கொடூரமான வில்லனான செல்வம் அவன் கேங்கோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அப்படி அங்கே வந்ததும் ஹீரோடைய வண்டியை கொளுத்த பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். ஆல்ரெடி நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த வண்டியை கொளுத்துறதுனால எல்லாம் சரியாயிடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வண்டியை கொளுத்துறத தடுக்க பார்க்குறான். ஆனால் வில்லன் நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு நொறுக்க பயங்கரமாக அடிபட்டு கிடக்கிற நம்ம ஹீரோவால் எந்திரிக்கவே முடியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய
ஹீரோவுடைய சாமியார் வில்லன் செல்வமை பார்த்து நீங்க அடிச்சு போட்டிருக்கீங்களே அவன் கையால் தான்டா நீங்க சாக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாயை கூட மூடல. மயங்கி விழுந்து கிடந்த நம்ம ஹீரோ அப்படியே ஒரு முரட்டுத்தனமா எந்திரிச்சு நிக்கிறாரு. இங்க தாங்க ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அந்த கருப்பு பல்சருக்குள்ளே இருந்த அந்த காளை மாட்டோடைய ஆன்மா ஹீரோ உடம்புக்குள்ளே புகுந்துச்சு. ஸோ ஒரு காளை மாடு எப்படியெல்லாம் ஒருத்தனை குத்தி கொல்லுமோ அந்த மாதிரி செல்வத்தோடைய ஆளுங்களை ஒரு காளை மாடு மாதிரி அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா செல்வத்தையும் ஊரு தெரியாம அழிச்சிடறான். இவ்வளோத்துக்கும் காரணமான அந்த வில்லனை கொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆன்மா வெளியேறுது. அண்ட் அந்த பிளாக் பல்சருக்குள்ள இருந்த கருப்பன் ஒய்ஃபோடைய ஆன்மாவும் வெளியேறுது. கடைசியா அவங்க 3 பேரும் மோட்சம் அடைய இந்த பிளாக் பல்சரோட நம்ம ஹீரோவுடைய லைஃபும் அப்படியே செட்டில் ஆகிற மாதிரி படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு, கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.